ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத நினச்சிப்பாங்க. தன் வேலை தானே செஞ்சுட்டு எல்லாமே செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக அவங்களே இருந்துக்கலாம் அப்படிங்கிறது. ஆனால் யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கம்ப்ளீட்டாக இண்டிபெண்ட்டாக இருக்கீங்க, மற்றவங்க உதவி யாரோட உதவியும் தேவையில்லை அப்படிங்கிறத யோசிச்சிட்டிங்கன்னா உங்களோட ரிசோர்ஸஸ், உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாமே லிமிட்டடாக தான் இருக்க முடியும். எவ்வளோ நீங்கள் முயற்சி பண்ணினீங்கன்னா கூட உங்களால் ஒரு முழுமைத்தனமான இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ நம்ம இன்டர் டிபெண்ட்டாக இருக்கிறது தான் நல்லது. அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுனா, ஒரு டீம் ஒர்க்காக எனக்கு இருக்கிற கழிவுகளை நான் பண்ணுவேன், அவங்களுக்கு இருக்கிற ஸ்கில்ஸை அவங்க எடுத்து போடுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்து அந்த மாதிரி செய்யும் போது கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அன்லிமிட்டெட் ரிசோர்ஸஸ், அன்லிமிட்டெட் டேலண்ட், அன்லிமிட்டெட் ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது எல்லாமே இருக்கிறதுனால நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இன்னும் நிறைய நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யோசிச்சு பாருங்கள், இண்டிபெண்ட்டாக இருக்கிறதோட நம்ம இன்டர் டிபெண்ட்டாக இருக்கிறது எப்போதுமே நல்லது தான். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நம்ம ஒருத்தரோட ஸ்ட்ரென்த், ஒருத்தரோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மேக்னிஃபை பண்ணி நம்மளோட லைஃப்பில் நம்மளை மேக்ஸிமைஸ் பண்ண முடியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்டர் டிபெண்டன்ஸ்.